பத்தி தான் பேசிக்கொண்டு இருந்தோம். என் தங்கைய நீயும். ஆமா. அப்படி என்ன பேசுறீங்க? என்ன பேசுறது தெரியுமா? வாருங்களே சர்வதரே, எனக்கு இருப்பது ஒரே தம்பி, ஒப்பட தம்பி. அவன் பேர் உத்தமன், உனக்கு தெரியலையா? அவன் அயல்நாடு சென்ற எதற்காக பட்ட படிப்படி போனான் பாத்தியா? படிப்பு முடித்து நாளை தாய்நாடு வருகிறான். அவனுக்காக வரவேற்பு ஏற்பாடு உன்னோட தலைமையில் நடக்க வேண்டும். இவ்வளவுதானே? ஆமா. ஆகட்டும். அப்படி சாப்பிட்டீங்களா இல்லையா? அப்படி திரும்ப எழுச்சிருக்கிறீங்களே, கவுச்சு கிவிச்சு கலக்குறீங்களா இல்லையா? கலக்குறாரு பாயாங்க. ஏயா இந்த பாரியா, உன் தங்கச்சி முகத்தை பாரியா. அண்ணன் ஒரு ஏக்கம். அன்று ஒரு நாள் மாபெரும் சபையில உன் தங்கையை எடுத்து கரும்பெடுத்து கொடுத்தாயே, அன்று முதல் நீ தான் வர. நீ அப்படி 4 மூணுல வந்து பார்த்தானா? 4 மூணுலையா? 4 மூணுல கண்ணுல கசகரை அறுத்தியான கை பிடிச்சு கொடுத்துருக்க என் தங்கைய நானு. அதாவது உன் தங்கி சந்தோஷமா இருப்ப, அதை விட்டுதலு. அண்ணன் முகத்தை பார்க்கணுமே. ஒரு 4 நாள்ல 3 நாள் வந்து முகத்தை அந்த ஏக்கம் தானா? சரி கட்சலை. ஏன் தம்பி மைத்துனர் நாளை தாய்நாடு வருகிறான். இதுவரை என் தம்பி நீ பார்த்ததே கிடையாது. நான் சொல்லவில்லை, நீ பார்க்கவில்லை. நாளை தாய்நாடு வருகிறான். நீ என்ன செய்ய தெரியுமா? என் தம்பிக்காக உன்னுடைய கரத்தாலே நீ அரிசியான ஒரு ஏற்பாடு செய்யணும். இவ்வளவுதானே? உனது சமையல் வேலை, உனது வரவேற்பு ஏற்பாடு செய்யணும். இருவரும் கடமையில் கண்ணோட்டமா இருக்கு. ஏதோ அண்ணன் தங்கச்சி பாத்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பேசி கிடக்காதீங்க. நேரமாச்சு, நாளை வருகிறான். சந்தனா, அண்ணன் தங்கச்சி உஷாரா இருங்க. பேசி சீக்கிரம் வா. போயிட்டுமா? சீக்கிரம் வா. என்னடா செல்லம்? உனக்கு இப்பத்தான் நேரம் வந்துச்சேன். பாட்டு பண்ணாங்க. என்ன பாட்டு பண்ணாங்க? ராஜா என் துறையா சீமா என்னை பார்க்க இப்பதான் நேரம் வந்துச்சான்னு கேட்டேன். எப்ப சாவு இருந்தாங்க நீ? நீங்க இல்லாத நாளா அப்படியே ஏக்கத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிற தெரியுமா? அப்படியா? அந்த ஆளுகிட்ட ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அப்படியே பயந்து பயந்து வாயிரப்பாரு. அவர் பக்கத்துல வரும்பொழுதெல்லாம் எனக்கு அப்படியே பதட்டமா இருக்குங்க. அவர் நகல் கூட என் மேல படம் விட்டது கிடையாது. அவர் நுனி சுண்டு விரல் கூட என் மேல பட்டது கிடையாது. நீங்க அரண்மனை எப்படி விட்டுட்டு போனீங்களோ அப்படியே தான் இருக்கிற பரிசுத்தமாக அப்படியே இருக்கின்றாய். நான் வந்து விட்டேன் அல்லவா? இனி கவலை என்பது உனக்கு இருக்கவே கூடாது. உனது ஏக்கத்தை தீர்க்க வேண்டும் என்றே ஓடோடி வந்திருக்கின்றேன். செல்லம், தொடர்கின்ற வாழ்க்கைக்கு துணை ஒன்று தேவை. இருளகற்றி துணை இருப்பால் பாவை கச்சிலை. ஒரு நாள் உன்னை மறவாதே.
அவளோடு உன்னை காண வேண்டும் என்று ஓடோடி வந்த காரணம் என்ன தெரியும்? என்ன சொல்லுங்க? என் நாட்டு இளவரசன் இருக்கின்றானே, ஆமா இருக்கிறான். அவன் வெற்றியோடு தாயகம் திரும்பி கொண்டிருக்கின்றான். ஏங்க அவன் ஏங்க இந்த சமயத்துல வரணும்? ஷார்ட் கேமரா. அவனது வரவேற்பு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? எவருமே வந்திருக்க கூடாது, அந்த மாதிரி வரவேற்பு அவனுக்கு இருக்கு. அப்படியா? ஆமா. எப்படின்னு அதற்கு சொல்லுங்க. நீ என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்களே. வா இப்படி. அவனது வரவேற்பு இப்படிதான் இருக்கணும். அட இவ்வளவுதானே? அதுதான் சாப்பிடுற மாதிரி இதுதான். திருநெல்வேலி இருட்டு கடல் வாவா. கேளுங்க, பாத்துக்கலாங்க. அப்படியா? நிச்சயமாக. புறப்பட அரண்மனை சந்திப்போம். அரண்மனை உள்ளே சென்று தந்தை இருக்கிறாரா இல்ல அண்ணனா இருக்கிறாரா சென்று பார்க்கலாம் வர்றேன். அண்ணா தம்பி வணக்கம் அண்ணா. வாழ்க பல்லாண்டு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. அப்படியா தம்பி அயல்நாடு சென்ற இல்லவா? ஆமா. படிப்பானத்தை வெகு சிறப்பா முடிச்சிட்டேடா. அண்ணா அயல்நாட்டிலே உங்களை போல பட்டப்படிப்புகள் அனைத்து வெற்றியோடு தான் முடிச்சிட்டு நம்முடைய தாயகமே திரும்பி. டேய் நீ படிச்சா இந்த அண்ணனுக்கு தான பெருமை. ஆமா. அண்ணா என்னடா என்ன ஆச்சரியமாக இருக்கிறது? ஏன்னா இது எப்படிப்பட்ட சிம்மாசனம் இது? நம்முடைய தந்தை தானே அமர்ந்து கொண்டு ஆட்சி புரிந்து கொண்டிருப்பார். ஆமா, நம்முடைய தந்தை எங்கே சென்று விட்டார், நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. தம்பி நம்முடைய தந்தை எங்க போயிருக்கா தெரியுமா? எங்கே சென்றிருக்கிறார்? நம்முடைய தந்தை காசி யாத்திரை போயிருக்காரா. என்ன காசி யாத்திரை? காசி யாத்திரையா? அன்று முதல் இன்று வரை இந்த சத்தியபுர நாட்டை கடமை கண்ணிய கட்டுப்பாடோடு நீதி தவறாமல் நேர்மையோடு ஆட்சி செய்கிறேன். நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் காப்பாத்துறான்டா. அண்ணா எப்படியோ ஒன்று, தந்தைதான் நாட்டை விட்டு காசி யாத்திரை சென்று விட்டாரே, நாட்டு மக்களை அப்படியே விடக்கூடாது என்று நீங்களே மணிமுடி ஏற்றி இந்த சத்தியபுரி நாட்டுக்கே மாமன்னனாக இருந்து எந்த ஒரு குறை இல்லாம அரசாட்சி செய்றீங்க. அண்ணா மக்களுக்கு ஒரு குறையை வரவே கூடாதுண்ணா. வராதுடா. சந்தோஷமாக அண்ணா. என்னடா இது? ஏன்னா நாம் இருவரும் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் போது நம்முடைய அரண்மனையில இந்த இடத்துல இப்படிப்பட்ட கற்சிலையை பார்த்ததே கிடையாது. ஆமா, இந்த சிலையை நீங்க எப்போது வாங்கி வச்சீங்க? தம்பி நம்முடைய அரண்மனை இதுக்கு முன்பு இந்த கற்சிலை நீ பாத்துருக்கவே முடியாது. பார்த்தது கிடையாது. ஏன் பாத்துக்க முடியாதா? இந்த சிலை நான் எப்போது வாங்கினேன் தெரியுமா? எப்போ வாங்குனீங்க? புரட்டாசி மாசம் 3ஆம் தேதி நம்ம கழிச்சு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 11,85,000 சேலை வாங்கினாடி. 5000 என்னங்க?
5000. 5000 கார் வாடகை. கார் வாடகை. போட கல்லாத்துல அங்க அப்பட ஓட்டு. ஐயா அண்ணா எவ்வளவு விலை கொடுத்து வாங்குனீங்க? 11,85,000. இந்த சிலை பார்த்தோன்னா பணம் முக்கியம் இல்ல, சிலத்தா வேணும்னு ஒரே முடிவு வாங்கிட்டான். அப்படியா அண்ணா? எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி வச்சாலும் சரி, ஆனா நம்முடைய அரண்மனையிலே இந்த இடத்துல இந்த சிலையை வச்சு பாருங்க, அப்பதான் நம்முடைய அரண்மனைக்கே பேர் அண்ணா. இருந்தாலும் இந்த சிலையை பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்கிறது அண்ணா. ஏன்னா இந்த சிலைக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து அதுல போய் வந்துட்டா மொத்தமா போனியா? கோவப்படாதீங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது சிலை. அதனால முத்தம் தம்பி வாடா. எல்லாம் சேர்ந்து 2 பேர் தான் கொடுக்கலாம். 2 பேர் தான் கொடுக்கலாம். அது மான பாயிண்டாடு. தம்பி ஆசைப்படுறாரு கொடுக்கறாரு. தம்பி ஆசை மொத்தம் தானே கேக்குறாரு. அதாவது நல்லவங்களுக்கு துணை போக மாட்டே, நீ திருடனுக்கு துணை போற ஆள்ற பையன் நீ. டேய் அவர் கொடுக்கல, நீ தான் போக கூட. ஆய முறா தம்பி, சொல்லுங்க. நான் சொல்றது தவற நினைக்காத. ஏன் எந்த ஒரு பொருளுமே சரி ருசிக்க கூடாது, ரசிக்கணும். அதாவது அழக ரசிக்கலாம், ஆனா ருசிக்க கூடாது. சரிண்ணா. தம்பி அண்ணா உன் நிலத்துல நான் என்னடா மறைக்க போறேன்? மறைக்க போறேன். நீ நான் அண்ணன் தம்பியா வருகிறோம். இல்ல உயிர் நண்பனா இருக்கிறேன்டா. ஆமாண்ணா. தம்பி இவன் சிலைதான், கற்சிலைதான். கற்சிலை. அடால் அழகான பெண் சிலை. பெண் சிலையா? ஏய். அப்படியே உயிர் இருக்குதா? இந்த பெண்ணுக்கு உயிர் இருக்குதா? ஏய் கற்சிலை யார் அவரு? ஆமா உங்ககிட்ட சொல்ல பாத்தியா, அதனால தான் கம்முன்னு இருக்கிற நீ. என் தம்பி இருக்கிறான், உன் மைத்துனர் வரான்னு சொன்னேன். என் தம்பி வந்தாண்டி. ஆமா மைத்துனர். உன் புத்தி தானே காட்டுறா. வாங்க என் தம்பி வந்திருக்கா, உன் மைத்துனர் வந்திருக்கா. மைத்துனரேன்னு வாரியாடியா? என்னங்க மைத்துனர்? ஆமா உன் மீது நம்பிக்கை இருக்குது. என் தம்பி அதை விட என் தம்பி மேல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நாங்கள் இருவருமே தாய்முகத்தை பார்க்காத சின்ன 20 வயதுல தாய் இறந்து விட்டாங்க. அப்படி இருக்கும்போது தம்பி வருங்கால என் மனைவினா உனக்கு என்ன முறையா இருக்கு? அண்ணி. அண்ணி எப்படி அழைக்கலாம்? எப்படி தாயா அழைக்கலாம்? தாயா நினைக்கலாம். அப்படி இருக்கும்போது நீ தாய்முகத்தை பார்க்காத. இவன் உனக்கு மகன் கிடையாது. என்ன பெற்றெடுத்த மகனா நினைச்சு மனதார வாய்த்து தாயா நினைச்சு வணங்கு. அப்படியே ஆகட்டும் அண்ணி. வருங்காலத்துக்கு என்னுடைய அண்ணனை திருமணம் செய்ய போறீங்க, ஆகின்றால எனக்கு வருங்கால அண்ணி. அதனால உங்களை அண்ணியா பார்க்கல, அம்மாவா தான் பார்க்கிறேன். அம்மா என்னை வாழ்த்துங்கம்மா. மகளே, அம்மா உன் மனதில் நினைத்த காரியம் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் அப்பா. எப்படியோ ஒன்று இருவருமே திருமணம் செய்துகிட்ட வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அண்ணா சரி வாங்கண்ணா. இங்க தந்தையோ காசி யாத்திரை சென்று விட்டார். இந்த அரண்மனையில நீங்க இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். ஆமா நம் இருவருக்கோ உடன் பிறந்தாலே நம்முடைய தங்கை முத்தழகி எங்க? ஐயோ நெஞ்சு வலி தாங்க முடியல. தம்பி டேய் இந்த நேரத்துல அவளை பத்தி பேசாதடா, நம்ம தங்கச்சி பத்தி பேசாதடா. தம்பி அவன் நமக்கு துரோகம் செஞ்சுட்டாளா? அவன் துரோகம் செஞ்சுட்டாளா? நம்முடைய தங்கை நமக்கு துரோகம் செய்து விட்டாளா? என்ன துரோகம் செய்து? இனி ஒரு வார்த்தை நான் எழுத்து வச்சார்த்தவன் ஆக்க ஞாபகம் இருக்கட்டும். என்னுடைய மைத்திரனு உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கிறேன். அந்த மரியாதை நீங்க காப்பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. வந்தது வராதுமா அந்த ஓடிகாலி சிரிக்க பத்தி கேக்குறீங்களே, பாத்தீங்களா உங்க அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அண்ணி எதுக்காக கோவப்படுறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? அண்ணி இதோ பாருங்க, என்னுடைய தங்கை எங்கே என்றுதான் நான் என்னுடைய அண்ணனை கேட்டேன். அண்ணனோ நெஞ்சு வலியால துடிக்கிறாரு. ஆமா இந்த அரண்மனையில அப்படி என்னதான் நடந்தது விளக்கமா சொல்லுங்க. மைத்துனரே என்ன இத பாருங்க, அரண்மனையில் யாரும் பெண் பிள்ளைகள் படித்தது கிடையாது. ஆமா அப்படி இருக்கும் பொழுது நம்ம உன்னுடைய தங்கை இருக்கிற பத்தி என்னுடைய நாத்தனார பாடசாலைக்கு அனுப்பி வச்சு, சரி அவ பாடசாலைக்கு போய் படிப்பு படிச்சுட்டு வருவான் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவ படிப்பு படிச்சுட்டு வீட்டுக்கு அரண்மனைக்கு திரும்பி வந்தா. அவ பாட புஸ்தகத்தை எடுத்து பார்த்தேன். பாத்தீங்க அந்த பாட புஸ்தகத்துல ஒரு ஆடவர் உருவப்படத்தை அவ வச்சுட்டு இருக்கிறாப்ப. அண்ணி என்ன என்னுடைய தங்கை படிக்கின்ற பாட புத்தகத்திலே ஒரு ஆணின் உருவப்படமா? நீங்க சொல்வது நம்ப முடியவில்லையே. மைத்துனரே அண்ணி
ஏன்டி இது என்னடி கொடுமை, யாரடி இந்த ஆம்பளை அப்படி இப்படின்னு கேட்கும் பொழுது உண்மை தெரிஞ்சிச்சு. என்னன்னு அண்ணி அண்ணி ஆ, அது மட்டும் கிடையாது, ஆ. நான் 3 மாத கர்ப்பிணியா இருக்கிறேன்னு சொல்றேன். அண்ணி போந்திருந்துங்க அண்ணி, என்ன வார்த்தை பேசுறீங்க அண்ணி? நீங்க யார்? வருங்காலத்திற்கு தான் என்னுடைய அண்ணனையா திருமணம் செய்ய போறீங்க. என்னுடைய தங்கையை பார்த்து என்ன அண்ணி வார்த்தை பேசுறீங்க? என்ன வார்த்தை பேசுறீங்க? ஏண்டா யாரு என்ன பேசுற யோசனை பண்ணி பேசுறியா? அண்ணா தங்கையை தவறா பேசுறாங்கண்ணா. ஆயமுறா உனக்கு வந்த கோதாரம் எனக்கு வந்துச்சு. உன் அண்ணி எது பேச அளவுக்கு தைரியம் உனக்கு எப்படி வந்தது? அண்ணா ஏய். தங்கையை தவறா பேசுறேன்னு சொல்ல முடியும்? டேய் அண்ணி சொல்றதுல உண்மை உண்மை உண்மை. அண்ணா அவ சொல்றது எல்லாமே உண்மைடா. அவங்க தான் ஏதோ ஆத்திரத்தால சொல்றாங்கன்னு பார்த்தா நீங்க யாருண்ணா? உடன் பிறந்தவர் நீங்களுமானா இந்த வார்த்தை சொல்றீங்க? அண்ணா இத பாருங்க, நீங்க தான் என்னதான் சொன்னாலும் சரி, அண்ணி தான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் சரி, உங்கள் இருவருடைய வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. மைத்துனரே, என்ன நீங்க எதிர்த்து பேசினா கூட பரவாயில்ல, நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா உங்களை நான் பிள்ளையாக தான் நினைக்கிறேன். ஆமா. ஒண்ணு யாரு? யாரு? உடன் பிறந்தவர் தான். உடன் பிறந்தவர். ஆமா நான் எங்க பிறந்து எங்க வளர்ந்து இங்க வாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமா. நான் சொல்லு வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை வரவேன். நம்பிக்கை இல்ல. கூட பிறந்தவராச்சு, ஒரே ரத்தமாச்சு, அவர் சொல்லு வார்த்தையில நம்பிக்கை இருக்கணும் இல்ல? அண்ணனுடைய வார்த்தையில நம்பிக்கை கிடையாது அண்ணி எனக்கு. நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆதாரம் தான். ஏன்? உன் தங்கச்சி இந்த அரண்மனை இருந்திருந்தா கண்டிப்பா நேருக்கு நேரம் நிக்க வச்சு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிரூபிச்சு காட்டு. என்னுடைய தங்கை இருந்தா நிரூபித்து காண்பிப்பீங்க. நிச்சயமா காட்டியிருப்பேன். என்னுடைய தங்கை இருந்தா இருந்தா. இதோ அழைச்சிட்டு வரேன். இருந்தால் தங்கா தானே. முத்தழகி. யாரை கேட்டீங்க? தங்கச்சி. தங்கச்சி முத்தழகி அத நிக்கிறா பாரு. ஏன்? ஆமா போய் பாருங்க. அடியா. மைத்துனரே, என்ன நீ பாத்தீரா? உன்னுடைய தங்கின் மீது ஒரு தவறும் கிடைக்காது. நான் தான் அபாண்டமா பை சுமத்தன சொன்னீங்களே, அது மேல தப்பு இல்லையே. நின்ன இடத்துல இருந்து அண்ணா அண்ணா அண்ணி அபாண்டமா என் மேல பை சுமத்துறாங்க, நான் உங்களுடைய தங்கை அல்லவா, நான் அப்பேற்பட்ட செயலை செய்வேனா? அண்ணா நான் தப்பு பண்ணணும் சொல்லிருக்கணும் தானே. சொல்லிருக்கணும். அவன் பயந்து போன காரணம். சரி அண்ணி, நீங்க கோவப்படாதீங்க, ஆத்திரமாடாதீங்க. அண்ணனை அழைச்சிட்டு போய் அரண்மனையில ஓய்வெடுக்க செய்யுங்க. அண்ணா தங்கச்சியை கூப்பிட்டு 2 வார்த்தை நான் பேசிட்டு அரண்மனைக்கு வரேன். அவர்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? அண்ணா உனக்காக உன் அண்ணி சமையல் செஞ்சு வச்சுக்க வேணா, அண்ணா, சாப்பிடுறேன். இருங்கண்ணா. 1000 தான் இருந்தாலும் உடன் பிறந்த தங்கை ஏய். இதற்கு மனம் கிடையாது அண்ணா. உன்னிடம் பேச அவளுக்கு தகுதி இல்ல, நாயிடாவோ. அண்ணா. ஏய் அவ செத்து நினைச்சு வாடா போலாம். அண்ணா அண்ணா அவசரப்படாதீங்க, நீங்க போய் ஓய்வெடுங்க. 2 வார்த்தை பேசிட்டு நான் வந்துடுறேன். என்னடா பேச போடா, பேசிட்டு வாடா.